எல்லாருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் போருக்கு தயாராயிட்டு வரக்கூடிய நிலைமையில இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி பாகிஸ்தானோட வரைபடத்திலே மாற்றம் ஏற்படும், மிகப்பெரிய போருக்கு தயாராருங்கன்ற மாதிரி பகிரங்கமான மிரட்டலை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்காரு. அதை பத்தியும் பாகிஸ்தான் இந்தியாவோட போர் நடத்துறதுக்கு சீனா கிட்ட இருந்து புதுசா ஒரு நீர்மூழ்கி கப்பலை வாங்கியிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமான ஒவ்வொரு அப்டேட்டையும் துல்லியமா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆல் இன் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மக்களுக்கு பயன் தர சில புத்தகங்களையும் நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா அமைதிய வளர்ச்சியை தான் விரும்பினாலும் இந்தியாவை சீண்டி போர் நடத்திக்கிட்டு இருக்கிற பாகிஸ்தான் அரசாங்கமும் அவங்களோட ராணுவமும் கார்கில் போருக்கு அப்புறம் நேரடியா போர்களில் ஈடுபடாம இந்தியாவோட அப்பப்ப சில ராணுவ மோதல்களை மட்டும் பண்ணிட்டு வந்த பாகிஸ்தான் ராணுவம் கடந்த 2025 அப்ப ஆபரேஷன் சிந்தூர் மூலமா இந்தியாவோட 4 நாள் போர் நடத்தியிருந்தாங்க. இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் போர்ல ஏற்பட்ட தோல்வியை மறைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெற்றின்னு சொல்லிட்டு வந்த பாகிஸ்தான் ராணுவம் அந்த நாட்டு அரசாங்கத்தையே மிஞ்சற அளவுக்கு உள்ளுக்குள்ளார நிறைய மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. பாகிஸ்தானோட பொலிட்டிக்கல் தலைமை கிட்ட இல்லாத அளவுக்கு அதிகமான அதிகாரங்களை பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனிர் அவர் கைகளில் இப்ப கொண்டு வந்து வச்சிருக்காருங்க. அதுலயும் அசீம் முனிர் அணு ஆயுதங்களை பயன்படுத்துற அதிகாரத்தை தான் கையில கொண்டு வந்து வச்சிருக்கிறது இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தாங்க இருக்குது. 2026 இல்லைன்னா 2027 இந்தியாவோட போர் நடத்தணும்ன்ற முனைப்போட பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனிர் இந்தியாவுக்கு எதிரான ராணுவ நகர்வுகளை மறைமுகமா பண்ணிட்டு இருக்கிறதா தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் பதிவு பண்ணிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில பேசின இந்தியாவோட ராணுவ தளபதி உபேந்திர திவேதி பாகிஸ்தான் சம்பந்தமா என்ன விஷயங்களை பேசியிருந்தாருன்னா, ஆபரேஷன் சிந்தூர் போர் நடவடிக்கைங்க நடந்து ஒரு வருஷம் முடிஞ்சிருக்குது. இந்த ஒரு வருஷத்துல இந்தியா தன்னோட ராணுவ பலத்தை குறிப்பிடத்தக்க அளவுக்கு பல மடங்கு அதிகமாக்கி இருக்குது. இடைப்பட்ட இந்த ஒரு வருஷத்துல பாகிஸ்தான் அரசாங்கமும் அவங்களோட ராணுவமும் எந்த வகையிலும் திருந்தல, இந்தியாவுக்கு எதிரான மனநிலையோட தான் அவங்க இப்பவும் செயல்பட்டு வராங்க. கார்கில் போறப்ப 20 நாள்ல ஏற்பட்ட இழப்புங்களை இப்ப பாகிஸ்தான் ராணுவம் 4 நாள் போர்லே பல மடங்கு அதிகமான இழப்புகளை சந்திச்சாங்க. போரை இதோட நிறுத்திக்கிறோம், இதுக்கு மேல எங்களால போர் நடத்த முடியாதுன்னு பாகிஸ்தான் அரசாங்கம் டிப்ளமேட்டிக்கா இந்தியா கிட்ட கேட்டதுனால தான் போரையே இந்தியா அப்ப 4 நாள் நிறுத்திக்கிட்டாங்க. ஆபரேஷன் சிந்தூர் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பாகிஸ்தான் இந்த 8 மாசத்துல அவங்களோட நாட்டில் செயல்பட்டு வர பயங்கரவாத அமைப்புகளா இருக்க லஷ்கர் இ தொய்பா, யஷ் இ முகமது மாதிரியான அமைப்புங்க இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயல்கள் ஈடுபட அவங்க முயற்சி பண்றத பாகிஸ்தான் அரசாங்கமும் ராணுவமும் எந்த வகையிலையும் தடுக்காம கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு உபேந்திர திவேதி பாகிஸ்தான் சம்பந்தமா பேசினாருங்க. இப்படி இந்திய ராணுவ தளபதி பாகிஸ்தான் சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கப்படுதுங்க. இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுறதுக்கு பாகிஸ்தான் முயற்சி பண்ணிட்டு வர நிலைமையில கடந்த வருஷம் நடந்த பகல்காம் தாக்குதல் மாதிரி திரும்பவும் எதனா ஒரு பயங்கரவாத தாக்குதலை இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பண்ணாங்கன்னா அந்த டைம் பாகிஸ்தானுக்கு இந்தியா எந்த வகையில பதிலடி கொடுப்பாங்கன்னு இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி கிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சுங்க. அந்த கேள்விக்கு இந்திய ராணுவ தளபதி என்ன பதில் கொடுத்திருந்தாருன்னா, இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயல்கள்ல பாகிஸ்தான் என்னைக்குமே ஈடுபடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல போடப்பட்டிருக்கிற சிந்து நதி ஒப்பந்தமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குதுன்னு பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும். ஆபரேஷன் சிந்தூர் போருக்கு அப்புறமும் திருந்தாம இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயல்கள்ல பாகிஸ்தான் ஈடுபட்டாங்கன்னா உலக சரித்திரத்துல மட்டும்தான் பாகிஸ்தான் நாடு இருக்குமே தவிர மற்றபடி பாகிஸ்தான் புவியியல் ரீதியா மாற்றங்களை சந்திக்க நேரிடுன்னு இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பகிரங்கமான போர் மிரட்டலை கொடுத்திருந்தாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக காட்டமா கொடுத்திருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் மறைமுகமா உள்ள அர்த்தங்களோட சொல்ல வர விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இனி வர காலங்கள்ல இந்திய மக்களுக்கு எதிராக பாகிஸ்தான் நாடு பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுற பட்சத்துல பாகிஸ்தான் ஒரு நாடு இருந்தது, அந்த நாடு 1947 பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கினப்ப ஒரு நாடா உருவாக்கப்பட்டுச்சு. இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு இருந்த இடம் தெரியாம ஆக்கப்பட்டுச்சுன்னு வரலாறு இருக்கும்னு இந்திய ராணுவ தளபதி அந்த ஸ்டேட்மெண்ட்ல குறிப்பிட்டிருக்காருங்க. இதுக்கு அடுத்ததா பாகிஸ்தான் நாடு புவியியலா மாற்றங்களை சந்திக்கும்னு இந்திய ராணுவ தளபதி என்ன குறிப்பிடுறாருன்னா, 1971 இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல மிகப்பெரிய போர் ஒண்ணு அப்ப வெடிச்சுதுங்க. வங்கதேச விடுதலை போர்னு அழைக்கப்படுற அந்த போர்ல 13 நாள்ல பாகிஸ்தான் நாட்டையே இந்தியா சரணடைய வச்சாங்க. 2ஆம் உலக போர் அப்பதாங்க ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸுங்க சரணடைகிற விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் 1971 போர்ல தான் 1 லட்சத்துக்கு அதிகமான பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய ராணுவத்துக்கிட்ட சரணடைஞ்ச வரலாறும் அப்ப ஏற்பட்டுச்சுங்க. இதோட சேர்த்து பாகிஸ்தான் நாடும் 2ஆ பிரிக்கப்பட்டுச்சுங்க. பாகிஸ்தானோட மேற்கு பாகிஸ்தான் நாடாகவும் அதுவே கிழக்கு பாகிஸ்தான வங்கதேசன்ற புது நாடா அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி
புது நாட்டையே உருவாக்கி வரலாற்று சாதனையை அப்ப படைச்சாங்க. இப்ப இந்த வரலாறை குறிப்பிட்டு தான் இந்திய ராணுவ தளபதி பாகிஸ்தான் நாடு புவியியல் ரீதியா திரும்பவும் மாற்றங்களை சந்திக்கும்னு ராணுவ தளபதி உபேந்திர திவேதி பாகிஸ்தானுக்கு தன்னோட இறுதிக்கட்ட எச்சரிக்கை கொடுத்திருந்தாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைய நிலைமையில பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவை எதிர்க்கிறதுக்கு அமெரிக்கா ஒரு கருவியா பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு வராங்க. என்னதான் அமெரிக்காவோட CIA பாகிஸ்தான் ராணுவ தளபதியா இருக்கிற அசீம் முனீர் கிட்ட அதிகமா டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை வச்சிருக்காதீங்க, அது அமெரிக்காவுக்கே நல்லது இல்லைன்ற மாதிரி குறிப்பிட்டு சொன்னாலும் அதை பத்திலாம் ட்ரம்ப் பெருசா கவலைப்படலங்க. ஆசிய கண்டத்துல இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு நடுவுல எப்போ ஒரு டென்ஷனை வச்சிருந்தாதான் அது அமெரிக்காவுக்கு சாதகமான விஷயமா இருக்கும்ன்ற மாதிரி ட்ரம்ப் நினைக்கிறாருங்க. ட்ரம்ப் தான் இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த பல அமெரிக்க அதிபர்களும் இந்தியா பாகிஸ்தான் போர்ல அவங்களுக்கான ஆதாயத்தை தேடுறதுக்கு தான் ஏதாவது ஒரு வகையில முயற்சி பண்ணிட்டு வந்தாங்க. இந்தியா கடந்த 70 வருஷத்துக்கு மேல அமெரிக்காவை விட ரஷ்யா கிட்ட தான் அதிகமான நட்பா வச்சிருக்காங்க. இந்த விஷயமும் அமெரிக்காவுக்கு நீண்ட கால உறுத்தலா தான் இருந்துட்டு இருக்குதுன்றத நம்மளால பார்க்க முடியுதுங்க. அமெரிக்க அதிபரா இருந்த ரிச்சர்ட் நிக்சன்ல தொடங்கி இப்ப இருக்கிற ட்ரம்ப் வரைக்கும் இந்தியாவுக்கு எதிரான மனநிலையை அவங்க அப்பப்ப காட்டிட்டு தான் வராங்க. இப்போவும் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா அதிகமா ஆயுதங்களை வாங்குறது பிடிக்காம தான் இந்தியாவுக்கு எதிராக வரி போடுற நடவடிக்கையிலையும் ட்ரம்ப் ஈடுபட்டாருங்க. அதுலயும் ஆபரேஷன் சிந்தூர் போருக்கு அப்புறம் பாகிஸ்தான் ராணுவ தளபதியை அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸுக்கே அழைச்சு 2 தடவைக்கு மேல ட்ரம்ப் நேரடியா பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாரு. இந்த பேச்சுவார்த்தைங்கெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு நடுவுல அமைதியை ஏற்படுத்துறதுக்கு தான் ட்ரம்ப் குளோபல் மீடியாஸ் கிட்ட பேசிட்டு வந்தாலும் பாகிஸ்தான் கைவசம் இருக்கிற அமெரிக்க தயாரிப்பான F-16 போர் விமானங்களை புதுப்பிச்சு தரும், அதுக்கப்புறம் ஒரு 500 பியாண்ட் தி விஷுவல் ரேஞ்ச் ஏவுகணைகளை பாகிஸ்தானுக்கு கொடுக்க போறோம்னு ட்ரம்ப் தன்னோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்க்கு பாகிஸ்தானுக்கு ஃபேவரான உத்தரவுகளே பிறப்பிச்சு வச்சிருந்தாரு. இப்படியான சூழ்நிலையில 2026லயோ இல்லனா 2027லயோ பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவுக்கு எதிராக நேரடியான போர்ல ஈடுபடுற பட்சத்துல அப்ப அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஃபேவரா தான் நிக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ்ன்றது இருக்குதுங்க. 1971 வங்கதேச போர் அப்பயே அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் அப்ப இருந்தாங்க. பில் கிளின்டன் மாதிரி ஒரு சில அமெரிக்க அதிபர்கள் தான் இந்தியா பாகிஸ்தான் போர்கள் அப்ப நடுநிலையா நின்று 2 நாடுகளோட பிரச்சனையை அமைதியா தீர்த்து வச்சிருக்காங்க. இப்ப ட்ரம்ப் மாதிரியான ஆட்கள்லாம் எடுத்துக்கிட்டா அவங்கலாம் தன்னோட தேவைகளுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. இனி வர காலங்கள்ல இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்பட்டுச்சுன்னா பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆயுதங்களே கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. அப்படிலாம் அமெரிக்கா ஆயுதங்களே வாங்கி வச்சு இந்தியாவுக்கு எதிராக போர் நடத்தினாலும் பாகிஸ்தான் ஆபரேஷன் சிந்தூர் போர்ல இழந்ததை விட இனி வர போர்கள்ல கடுமையான சேதங்களை சந்திப்பாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குதுங்க. 2025 போறப்ப முரீடு, ரஃபிகி மாதிரி 6க்கு அதிகமான ராணுவ தளங்களை பாகிஸ்தான் அப்ப இழந்தாங்க. அடுத்த போர் ஏற்பட்டுச்சுன்னா பாகிஸ்தான்ல இருக்கிற 30க்கு அதிகமான ராணுவ தளங்கள்ல ஒண்ணு கூட மிஞ்சாதுன்றது தான் இந்தியாவோட காட்டமான பதிலடியா இருக்குதுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பாகிஸ்தான் எப்படியாவது இந்தியாவோட சிந்து நதி ஒப்பந்தத்தை புதுப்பிச்சு இந்தியா கிட்ட இருந்து சிந்து நதியை வாங்கணும்னு முயற்சி பண்ணிட்டு வராங்க. கடந்த 8 மாசமா ஐநா சபையில தொடங்கி அமெரிக்கா கிட்டையும் பாகிஸ்தான் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, பாகிஸ்தானோட விவசாய உற்பத்தியை அடியோட காலி பண்ணணும்னு இந்தியா சிந்து நதியில இருந்து அதிகமா தண்ணி திறந்து விட மாட்டாங்க. செனாப் நதி, ஜீலம் நதியில இருந்து ஓரளவு தண்ணியை மட்டும்தான் இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டு வராங்கன்னு அமெரிக்கா கிட்டையும் ஐநா சபை கிட்டையும் பாகிஸ்தான் பிரதிநிதிங்க இந்தியா சிந்து நதியை எந்த பிரச்சனையும் இல்லாம கொடுக்கணும்னு இந்த மாதிரிலாம் முறையிட்டு வராங்க. ஐநா சபையிலையும் மற்ற உலக அமைப்பும் கிட்டையும் இந்தியா தரப்புல சொல்லப்பட்டிருக்கிற பதில் என்னன்னா, இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயல்களை பாகிஸ்தான் அடியோட நிறுத்திக்காத வரைக்கும் பாகிஸ்தான் நாட்டுக்கு பழைய மாதிரிலாம் சிந்து நதியை இந்தியாவால கொடுக்க முடியாது. பாகிஸ்தான் மக்களுக்கான அடிப்படையான தேவைகளுக்கு மட்டும் சிந்து நதி திறந்து விடப்படும் இந்தியா தன்னோட உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்காங்க. இதுக்கு மத்தியில இந்தியாவோட போர் நடத்துறதுக்கு அமெரிக்க ஆயுதங்களை மட்டும் நம்பி இருந்தா பத்தாதுன்னு தன்னோட நெருங்கிய கூட்டாளியா இருக்கிற சீனா கிட்ட இருந்து புதுசா ஒரு ஆயுதத்தையும் பாகிஸ்தான் ராணுவம் வாங்கியிருக்காங்க. பாகிஸ்தானோட ராணுவ பயன்பாட்டுல இப்ப வரைக்கும் இருக்கிற ஆயுதங்கள்ல 75% மேல இருக்கிற ஆயுதங்கள்லாம் சீன தயாரிப்பா தாங்க இருக்குது. அமெரிக்கா ஒப்பிடும் போது குறைஞ்ச விலையில சீன ஆயுதங்களை கொடுக்கறதுனால பாகிஸ்தான் ராணுவமும் அதிகமான ஆயுதங்களை சீனா கிட்ட இருந்து வாங்கிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம சீனா இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும்னு சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார $60 பில்லியன் மேல பணம் செலவு பண்ணி பாகிஸ்தான் நாட்டுல பண்ணிட்டு வராங்க. இப்ப பாகிஸ்தான் ராணுவம் மே மாசம் 2026ல சீனா கிட்ட இருந்து புது வெப்பனா ஒரு நீர்மூழ்கி கப்பலை வாங்கியிருக்காங்க. PNS ஆங்கர்னு அழைக்கப்படுற இந்த டீசல் அட்டாக் சப்மரைனை சீனாவில் வச்சு சீன அதிகாரிங்க பாகிஸ்தான் நேவி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவத்துக்கிட்ட இந்திய கடற்படை ஒப்பிடும் போது ரொம்ப குறைஞ்ச அளவுல தான் நீர்மூழ்கி கப்பலுங்க இருந்துட்டு இருக்குது. இந்தியாவோட போர் நடத்தணும்னு சீனா கிட்ட இருந்து வாங்கியிருக்கிற இந்த PNS ஆங்கர் நீர்மூழ்கி கப்பலை பத்தி பாகிஸ்தான் ராணுவம் என்ன குறிப்பிட்டாங்கன்னா, கடல் ஏவுகணையா இருக்கிற ஹெவி டார்பிடோஸையும் அதுக்கப்புறம் ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல்ஸையும் இந்த PNS ஆங்கர் சப்மரைன்ல இருந்து அதிக அளவுல பயன்படுத்த முடியும்னு பாகிஸ்தான் ராணுவம் சொல்றாங்க. போர் காலத்துல நம்மளை காப்பாத்தோன்னு நம்பி வாங்கி வச்சிருந்த சீன தயாரிப்பா இருக்க HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே பாகிஸ்தானை போர் காலத்துல காப்பாத்தாம போச்சுங்க. இப்ப சீனா கிட்ட இருந்து இவங்க வாங்கியிருக்கிற
PNS ஆங்கர் நீர்மூழ்கி கப்பலும் போர்க்காலத்தில் தாங்க தெரியும் அது ஒழுங்கா வேலை செய்தா இல்லைன்னா இந்த HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரி தான் அதுவும் இருக்குதான்றத நாம பொறுத்திருந்தான் பார்க்கணும். பாகிஸ்தான் வரைபடத்திலே மாற்றங்கள் ஏற்படும்னு இந்திய ராணுவ தளபதி பேசியிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமான நிறைய தகவல்களை துல்லியமா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் QR கோட் மூலமா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி ஹெல்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மக்களுக்கு பயன் தர சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. எங்க வல்லரசு நாடுங்க நடத்துற போருங்களால மக்கள் தாங்க பாதிக்கப்படுறாங்க. வல்லரசுங்க போருங்களை அடியோட கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.